வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2023 வருஷம் சார்ந்த நாஸ்ட்ரடாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்று பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். குவாட்ரன்ஸ் வரிசையில் 10வது குவாட்ரனில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்கற்களால் ஆபத்து நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பூமிக்கு தான் 2023. இது ஒவ்வொரு தடவை நம்ம ப்ராஃபசிஸை டீகோட் பண்ணும்போதும் பார்க்குறோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெருசாக எதுவுமே பாதிப்புனது இப்போ வரைக்கும் வரலை. ஸோ இதனாலேயே நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக இது நிகழ வாய்ப்பு இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 70% வரைக்கும் கொடுப்பேன். அதில் 30ன்றது பெரிய இம்பாக்ட் இது வரைக்கும் ஏற்படலைன்றதுனால மிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் விண்கற்கள் ஆபத்து எப்பவுமே பூமிக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் 70% கொடுத்துருக்கேன். இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபஸி சார்ந்து மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது த டாட் மிஷன். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது பூமியை ஏதோ ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் அப்படி தாக்க வருதுன்னா, இந்த விண்கற்கள் மாதிரினா பொருள் ஒன்று தாக்க வருது அப்படின்னா, அதை எப்படி நாம் அங்கேயே அடித்து காலி பண்ணுறது? எங்கேருந்து ஒரு விண்கலனை அனுப்பிச்சு அதை வச்சு ஒன்று அதோட திசையை நாம் திருப்பி விட்டுடணும், அந்த வர்ற கல்லோட திசையை திருப்பி விட்டுடணும், இல்லைனா அதை சுக்குநூறாக உடைச்சிடணும். இப்பேற்பட்ட ஒரு மிஷனை தான் நாசா கையில் எடுத்தாங்க. அதில் சமீபத்தில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அப்பேற்பட்டது தான் இந்த டாட் மிஷன். இதை பற்றின முழுமையான புரிதலை மக்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிங்க. நம்ம பூமிக்கு உள்ளே இப்போ இருக்க பெரிய ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா போர் மூழும் சூழல் தான். ஆனால் பூமிக்கு வெளியே இதை விட பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் இருக்குது. ஆனால் அது எப்போ பூமியை தாக்கி நம்மளை அழிக்க போகுது அப்படின்றதான் பெரிய கேள்வியான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று ஏற்பட போகுது அப்படின்னா, அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை கண்டிப்பாக தடுக்க வழி இருந்தால் நம்ம தடுப்போம், மனுஷ குலத்தை காப்போம். ஏன்னா டைனோசர் இனம் அழிஞ்சதுக்கு எரிக்கல் விழுந்ததான் காரணமாக இருக்கும்னு இப்போ வரைக்கும் அந்த தியரி நம்பப்பட்டிருக்கு. ஒருவேளை மனுஷகுலம் அழியுதுன்னா அதுக்கும் இந்த எரிக்கற்கள் காரணமாக இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகமும் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் பேஸா வச்சு தான் இந்த உலகத்தோட தலை சிறந்த விண்வெளி ஆய்வு நிறுவனமாக கருதப்பட்டு இருக்க நாசா அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கு த டாட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த மிஷனுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா தான் இப்ப மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த மனுஷகுலமும் சந்தோஷப்படுற மாதிரி பெரிய சாதனை. எதுக்காக இந்த அளவு இது பெரிய சாதனைன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வால்மீன்கள், லட்சக்கணக்கான சிறுகோள்கள், லட்சக்கணக்கான விண்கற்கள் சுற்றிக்கிட்டே இருக்கு. இது எப்போ பூமியில் இம்பேக்டை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வித்திட்டுமோன்ற பயம் தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுற இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாசா இந்த மிஷனை ஆரம்பித்தாங்க. பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை நாசா கிரியேட் பண்ணுதுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பூமின்றது நம்மளோட கிரகம். இந்த கிரகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குறிப்பிட்ட PDCO அப்படின்ற அமைப்பு. டாட் அதாவது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் இந்த திட்டத்துக்கு பேர். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது இது நம்ம பூமின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு எரிக்கல் ஒன்று சம்திங் நம்ம பூமியை நோக்கி இப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னா, நம்மளுக்கே தெரிஞ்சிடும் பூமியில் இருக்க ஆய்வாளர்களுக்கு இந்த குறிப்பிட்ட எரிக்கல் நம்ம பூமியை தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எரிக்கல் நம்மளை நெருங்க நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட விண்கலத்தை இங்கேருந்து அனுப்புவாங்க. அந்த விண்கலம் போயிட்டு இந்த குறிப்பிட்ட எரிக்கல் இருக்கு பாருங்க, அது மேலே இம்பாக்டை ஏற்படுத்தும். இதை முற்றுமுழுதாக அழிக்க முடியல அப்படின்னாலும் இதோட இந்த குறிப்பிட்ட வர ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதை திசை மாற்றி விட முடியும். ஸோ இதனால் இம்பாக்ட் ஏற்படுத்திய பிற்பாடு பூமியை நோக்கி வர்ற பாதை இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மிஷனை தான் நாசா ஆரம்பிச்சிருந்துச்சு. அதுக்கு தான் த டாட் மிஷன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இதுக்காக பிரத்யேகமாக ஒரு விண்கலத்தை நாசா உருவாக்கி இருந்துச்சுங்க. அந்த விண்கலத்தோட ஒட்டுமொத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட்டு 60 கிலோகிராம் தான், ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது. இதோட கிராஷ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது 23,000 kph. அண்ட் இதில் 2 கேமராஸை பொருத்தியிருக்காங்க. ஏன்னா அங்கே மேலே நடக்கிறத கீழே இருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சாதான் இந்த மிஷனில் என்னென்ன தொய்வுகள் இருக்குது, அடுத்த கட்ட நகரவை நம்ம என்னவா முன்னெடுக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் 2 கேமராஸை இங்கே ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அந்த டாட் விண்கலம் இருக்குல்ல, அதை கடந்த 2021 வருஷம் நவம்பர் 24 நாசா விண்ணில் செலுத்துச்சிங்க. இது ஆக்சுவலாக ஒரு சோதனை ஓட்டம். அதாவது நம்ம முதல்ல இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த முதல்ல சொன்ன பாருங்க 60 கிலோகிராம் வெயிட்டு, இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டாட் விண்கலத்தை இன்னும் பெருசாக மாற்றுவாங்க. எந்த அளவுக்கு விண்கலம் பெருசாக மாறுதோ அந்த அளவுக்கு இம்பாக்டை அதிகமாக ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த குறிப்பிட்ட டாட் மிஷனையே உங்கள் கையில் எடுத்து இதை லான்ச்சே பண்ணியிருந்தாங்க. இந்த டாட் மிஷனில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்கலம் ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது எந்தெந்த விண்கற்கள் மூலமாக நம்ம பூமிக்கு ஆபத்து இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சோ அதோட வர்ற பாதை இருக்குது பாருங்கள், அதை வச்சுமே இது கண்டுபிடிச்சிரும்.
இன்கேஸ் இந்த சிறுகோளால் பூமிக்கு பிரச்சனைன்றது மட்டும் அது புரிஞ்சுக்கிச்சுன்னா டைரெக்டாக போயிட்டு அட்டாக்கை முன்னெடுத்துரும். தற்கொலைக்கு சமம் கிட்டத்தட்ட. அந்த குறிப்பிட்ட டாட் விண்கலம் தற்கொலை பண்ணுறதுக்கு சமம். ஆனால் மனுஷ குலத்தை காப்பாற்றும். அதுதான் இதில் முக்கியம். மக்களே, இந்த டாட் மிஷின் சார்ந்த ஒவ்வொரு தகவலையும் சொல்லிட்டேன். எதுக்காக விண்கலம் உருவாக்கப்படுது, எப்படி தாக்குதல் நடத்தும்னு சொல்லிட்டு. ஆனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் அதை காட்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பிளானை அனிமேஷன் காட்சி மூலமாக இப்போ பாருங்கள். காட்சிகளை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிதல் இப்போ கிடைச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் எதை இப்போ கற்பனை காட்சியாக பார்த்தீங்களோ அது அப்படியே இப்போ நிஜமாக நடந்திருக்கு. நாசா அதை சாத்தியப்படுத்தியிருக்கு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ஃபஸ் அப்படின்ற ஒரு சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க. லிட்டரலாக ஆஸ்ட்ராய்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு கால்பந்து மைதானம் இருக்குல்ல, அது அளவு கொண்டது தான் அந்த குறிப்பிட்ட சிறுகோள். இது பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த டாட் விண்கலம் சொன்ன பாருங்க, அதுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த சமிங்கை கிடைச்சதுமே நாசா விஞ்ஞானிகள் உஷாராயிட்டாங்க. ஓகே, நாம் சோதனை ஓட்டத்துக்காக தான் முதல்ல இந்த ப்ராஜெக்டை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சோதனை ஓட்டத்துக்கான ரிசல்ட்டை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவங்க உஷாராயிட்டாங்க. உடனடியாக சோதனை ஓட்டம் செய்கிறதுக்கான எல்லா விதமான புரோட்டோக்காலையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே இவங்க கரெக்டாக ஷெட்யூல் பண்ணுறாங்க. எந்த டைமில் எந்த டிஸ்டன்ஸில் இந்த குறிப்பிட்ட சிறுகோள் பூமியை நெருங்குறப்ப நம்ம விண்கலனை மோத செய்யலான்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட் தான் செப்டம்பர் 26. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கரெக்டாக பூமியில் இருந்து 11 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த குறிப்பிட்ட டிமார்ஃபஸ் அப்படின்ற சிறுகோள் நெருங்கினதுமே இம்பாக்ட் ஏற்படுத்தப்படுது. அதாவது அந்த குறிப்பிட்ட விண்கலம் டாட் விண்கலம் இந்த டிமார்ஃபஸ் மேலே கிராஷ் பண்ணி வெற்றிகரமாக அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. சொல்லி வச்ச மாதிரியே அந்த சிறுகோளோட அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே திசை மாற்றம் செய்யப்பட்டுடுச்சுங்க. இதை தான் சொன்ன மனுஷ குலம் சாத்தியப்படுத்தியிருக்க மிகப்பெரிய அசாத்தியமான விஷயம் இதுன்னு சொல்லிட்டு, இந்த சிறுகோள் மீது விண்கலம் மோதுற காட்சி இருக்குல்ல, இதை நாசா அப்படியே வெளியிட்டிருக்காங்க உலக மக்கள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு. இந்த குறிப்பிட்ட செயற்கைக்கோள கேமராஸ் பொருத்தப்படுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, லைவ் கேமரா வேற ஃபீடு, அதுலேருந்து ரிசீவ் பண்ணப்பட்ட எல்லா காட்சிகளையும் தான் நாசா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நினச்சதை சாதித்த மகிழ்ச்சி விஞ்ஞானிகளுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, அவங்க மறைஞ்ச பிற்பாடும் அவங்களோட படைப்பின் மூலமாக மனித குலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் அந்த கேமராவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், ஏன் கரண்ட்டாக இருக்கட்டுமே, எல்லாத்தையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மனுஷன் இறந்துருப்பார். ஆனால் அவரோட கண்டுபிடிப்பு இப்போ இருக்க நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நாமளும் அதனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சொகுசான வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கு இதுவும் காரணமாக அமையுது. ஸோ அதனால தான் இப்பேற்பட்டவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்து அழகு பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த விஞ்ஞானிகள் பல வருஷ கனவை ஒரு நொடியில் அவங்க சாத்தியப்படுத்துகிறாங்கன்னா எப்படி இருக்கவங்க அந்த ஃபீலு, அந்த ஃபீலை நாசா விஞ்ஞானிகள் மத்தியில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட விண்கலம் டாட் விண்கலம் அந்த சிறுகோள் மேலே மோதுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த விஞ்ஞானிகளுக்கு கரெக்டாக இம்பேக்டை ஏற்படுத்தினதும் அவங்க கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க பாருங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும். வா, வேற லெவல் அச்சீவ்மெண்ட் பா இதுன்னு சொல்லிட்டு. Starting to see those individual boulders there. You can see shadows of the various rocks on the surface.
It's amazing, guys. Oh my goodness. Look at that. Unbelievable. Yeah. Looks to me like we're headed straight in. Oh, wow. Yeah. Oh, my goodness. 8, 7, 6, wow. 5, 4, 3, 2, 1. Oh, my gosh. Oh, wow. We're getting visual confirmation. All right. Let's see. We got it? Waiting. இப்படி நினைச்சதை சாதிச்ச மகிழ்ச்சியில இருந்த நாசா விஞ்ஞானிகள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இந்த விஷயம் தான். என்ன சொன்னாங்க, இந்த டாட் விண்கலத்தோட தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட விண்கலம் கிராஷை ஏற்படுத்திருச்சு. நான் முதலே சொன்ன கிட்டத்தட்ட சூசைட் பண்ணுறதுக்கு சமம் இதுன்னு சொல்லிட்டு, அந்த விண்கலம் சூசைட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. பொதுவாக இந்த விண்கலம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கெட்ட செய்தி. மேலே என்ன நடக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடும், மிஷனே ஃபெயில் ஆனதுக்கு சமம். ஆனால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டாட் மிஷனில் பார்த்தீங்கன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சதாக அர்த்தமாங்க மிஷன். அதை சொல்கிறாங்க. புரியலையா? இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த குறிப்பிட்ட விண்கலம் மட்டும் தொடர்பு துண்டிக்கவே படாமல் அது பாட்டு கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட சிறுகோளை தாண்டி நம்மளோட விண்கலம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஆனால் கிராஷ் ஆகிடுச்சுன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டோல, ஸோ நம்ம நினச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம். இதைத்தான் நாசா விஞ்ஞானிகள் அப்படி சுற்றி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். இந்த முதல் முயற்சியிலே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், இதை நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்களோட சந்தோஷத்தை நம்மகிட்ட பகிர்ந்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் பெருமூச்சு ஒன்று விடப்பட்டிருக்குங்க உலக நாடுகள் மத்தியிலேயே. அந்த பெருமூச்சு எதுக்காகணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த டாட் மிஷனை பொறுத்த வரைக்கும் சிறுகோள்கள் சார்ந்து மட்டும் ஒரு விஷயமா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அதாவது நியோ அப்படின்னு சொல்லுவாங்க, நியர் எர்த் ஆப்ஜெக்ட். இதுக்கான விரிவாக்கம். அதாவது நம்ம பூமியில இருந்து 120 மில்லியன் மைல் தொலைவுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அதைத்தான் நாம நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டால தான் பூமிக்கு ஆபத்து அதிகம்னு அர்த்தம். ஏன்னா இதுவே கிட்ட வந்துச்சுன்னா க்ளோஸ்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி பார்ப்பாங்க இந்த 120 மில்லியன் மைல. ஸோ இந்த மிஷன் இப்போ அக்கம்ப்ளிஷ்ட் ஆனது மூலமா இதுக்கப்புறம் இந்த 120 மில்லியன் மைலுக்குள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை நம்மளால திசை திருப்ப முடியும், இல்லைன்னா அழிக்கவே முடியும் அப்படின்ற நம்பிக்கை இப்போ உலக நாடுகளுக்கே பிறந்திருக்கு. அதனால தான் பெருமூச்சு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். விண்வெளி குப்பைகள் இருக்குல்லங்க, இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ்னு சொல்லுவாங்க. இது எது தானாக உருவானது கிடையாது, நாம் உருவாக்கினது தான். செயற்கை கோள்களை விண்ணில் ஏவிக்கிட்டே இருக்கிறது, அதோட ஆட்களம் முடிஞ்சது அதை அப்படியே டெப்ரியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறப்ப அதோட தேவையில்லாத பாகங்கள்லாம் ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டேஜில் காண்டு வரும் பார்த்தீங்களா, அது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியாகிற டெப்ரிஸ்னு இப்படி விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய குப்பை உலகமே நம்ம பூமியை சூழ்ந்து நிற்குது. இதோட ஆபத்தும் ஒவ்வொரு வருஷங்கள் கடக்க பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இது போல் குப்பைகள் ஒன்று மோதுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ரி இன்னொரு டெப்ரி கூட மோதுறப்ப 2000 புதிய டெப்ரிஸ் உருவாகுமா, சின்னதாக குப்பைகள். இந்த குப்பைகள் நாளை பின்ன பூமியை தாக்க வல்ல வாய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. சமீபத்தோட பார்த்துருப்பீங்களே, ஏதோ ஒரு நிறுவனம் ஏவி இருந்த ஒரு ராக்கெட் செயலிழந்து அது பூமியில் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து விட போகுது, மக்கள் உஷாராக மேலே எச்சரிக்கை வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ டெப்ரி பூமி மேலே இதுக்கப்புறம் இம்பாக்டை ஏற்படுத்துறதா இருந்தாலும் அதையும் நம்மளால இந்த டாட் மிஷனை வச்சு முறியடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் உலக நாடுகளுக்கு இப்போ பெருமூச்சு பிறந்திருக்குன்னு சொன்னேன். மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும், அழிவுக்கானதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவல. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சக்சீட் பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த டாட் மிஷன் ஒரு விஷயம், இது ஆக்கப்பூர்வமானதான், இல்லை மாற்று கருத்தே வேணாம். ஆனால் இது போல மிஷன்ஸ்லாம் நாளை பின்ன விண்வெளி போருக்கானதாக மாறிடக்கூடாது. இந்த நாடு இந்த மிஷினை கையில் வச்சுட்டு அது ஒன்று பண்ணுறது, இன்னொரு நாடு எதனா பண்ணுறது, மாறி 2 நாடுகள் விண்ணில் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சாத்தியம்னு நினைக்காதீங்க, நடக்கும். ஏன்னா இந்த பூமியில் இராணுவ வீரர்கள் இருக்கிறதையும் தாண்டி விண்வெளியிலையும் ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்துறது சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறது சார்ந்த நிறைய விஷயங்கள் போட்டி போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில
இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்கிறாங்க, கேட்டால் அதையும் ஸ்பேஸில் டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மிஷன் நம்ம ஜெயிச்சிருக்கிறத நினச்சி ஃபுல்லாக நம்ம சந்தோஷப்படணும்னா பின்னாடி இது போருக்கான ஒரு மிஷனை பயன்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. பயன்படுத்தப்பட்டுடுச்சுன்னா இப்போ ஆக்கப்பூர்வமானதாக சொல்லிக்கிட்டு இருக்குமே, இது அழிவுக்கானதாக மாறும். 11வது குவார்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய வைரஸ் சிலந்திகள் வெட்டுக்கிளிகளால் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. வெட்டுக்கிளிகளை நம்ம பார்த்து ஏற்கனவே மிரண்டு இருக்கோம். அப்படி படம் எடுத்து வந்துச்சு ஃபுல்லாக. அதுவும் காப்பான் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு வேறு அது வெட்டுக்கிளி விஷயம் நடந்துச்சா, அவ்வளோதான். அன்றே கணித்தார் சூர்யான்னு ஒரு ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த சினிமாவில் வந்த விஷயம் நிஜத்தில் அப்படி நடந்துச்சு. பல ஆண்டுக்கு நடக்குது. ஆனால் சினிமாவில் வந்ததுன்னு பல பேருக்கு அது போய் ரீச் ஆகும். ஸோ இதனாலே லோக்கஸ்ட் அட்டாக்கை நம்ம பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ வெட்டுக்கிளிங்கனுங்க அப்படி வந்து ஃபுல்லாக விவசாய நிலங்களை அப்படி ஆக்கிரமிச்சிட்டு இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளிகளால் நம்மளுக்கு பிரச்சனை 2023 காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலந்திகள்னு புதுசாக வந்திருக்கு. இது என்ன புதிய தலைவலியாக இருக்க போகுதுன்னு தெரியல. புதிய வைரஸ் இது நமக்கே சலிச்சு போயிடுச்சு. ஏன்னா கொரோனா வைரஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டாக புதுசாக வந்துகிட்டு இருக்கு. மேபி 2023 அது போல் ஒரு பவர்ஃபுல்லான வைரஸ் ஒன்று வரலாம். அப்படி இல்லைனா அதையும் தாண்டி புதிய வைரஸ் ஒன்று வரலாம். கொரோனா வைரஸ் குடும்பத்தில் இல்லாத ஒரு வைரஸால் நமக்கு ஆபத்து ஏற்படலாம். இதெல்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 95% இருக்குது. எதை வச்சுப்பா இந்த ஆழமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபஸி சார்ந்து மக்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஜாம்பி வைரஸ் 48,500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த வைரஸை ஆய்வாளர்கள் ரஷ்யாவில் இருக்க ஒரு உரை ஏரி சார்ந்து ஆய்வு பண்ணப்ப தோண்டி எடுத்திருந்தாங்க. அதை ஃபுல்லாக அவங்க ரீசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இவ்வளோ வருஷங்கள் கடந்தும் கூட இந்த குறிப்பிட்ட வைரஸ் மனுஷனை தாக்குற அபாயத்தை கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய வைரஸஸை நாம் இதுக்கப்புறம் பார்க்க தான் போகிறோம். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த உலக வெப்பமயமாதல் கம்மியாக இருந்தப்ப இது போல நோய் கிருமிகள் எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு. எப்போ உலக வெப்பமயமாதல் அதிகமாச்சோ பல மில்லியன் ஆண்டுகளாக கிளேசியர்ஸுக்கு கீழே இருந்த ஒவ்வொரு நுண்ணுயிர்களும் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பனிப்பாறைகள் உருக உருக அங்கே கீழே ஒரு பழைய உலகமே இருக்கும் போல இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு. அதோட ஆரம்ப கட்ட புள்ளியாக தான் 48,500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த ஜாம்பி வைரஸை சமீபத்தில் நம்ம ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை பற்றின தொகுப்பை இப்போ பாருங்கள். குளோபல் வார்மிங் அதிகமாக இந்த உலகளாவிய கிளாசியர்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த நிறைய பனிப்பாறைகள் சூழ்ந்த பல நிலப்பரப்புகள், அங்கே அந்த பனிக்கட்டிகள் உருகுதுன்றது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்படி பனிக்கட்டிகள் உருகிறதுனால பல மில்லியன் வருஷங்களாக புதஞ்சிருந்த பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றா தான் புதிய நோய் கிருமிகள். நமக்கு புதுசு, ஆனால் பல ஆண்டுகளாக அது கீழே இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு பனிக்கட்டியாக உருக அந்த வைரஸ்லாம் ஒன்று ஒன்றா இப்போ வெளியே தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக மில்லியன் வருஷங்களாக உருகாமல் இருந்த பனிக்கட்டிகள், இட் மீன்ஸ் இவ்வளோ வருஷங்களாக குளோபல் வார்மிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. எப்போ நாம் அதிகப்படியாக நிறைய புகைகளை வெளியிட்டு சுற்றுமுழுத எல்லா சுற்றுச்சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தி இப்போ 2022 குளோபல் வார்மிங் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம புதிய வைரஸை பார்க்கறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சைபீரியா கேள்விப்பட்டிருப்பீங்களா, ரஷ்யாவோட அடையாளம். அப்பேற்பட்ட சைபீரியாவில் இருக்கிற பனிப்பாறைகளும் அப்படியே உருக ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன கொடுமைனா, ஆய்வாளர்கள் இந்த சைபீரியா சார்ந்து பல முறை ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த பனிக்கட்டிகளை உருகிறத பற்றி நான் பேசலைங்க, புதிய வைரஸ் இருக்குல்ல, இதை சார்ந்த ஆய்வை பல பேருமே மேற்கொண்டிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபைடாக ஒரு ஆய்வை பற்றி சொல்லியே ஆகணும். மைக்ரோபயாலஜிஸ்ட் ஜீன் மேரி அலம்பிக் இவங்க தலைமையில் ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு ஒன்று செயல்படுது. ஆக்சுவலாக இவங்க ஜீனை பொறுத்த வரைக்கும் பிரெஞ்ச் நேஷனல் சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குல்ல, அதோட பில்லரே இவங்க தான். ஸோ இவங்க தலைமையில் தான் இவ்வளோ பெரிய ஆய்வு. இவங்க ஆய்வோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா சார்ந்து ஏதாவது வைரஸஸ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதஞ்சிருக்கோல, இதுங்கெல்லாம் ஃபியூச்சரில் மனுஷ குலத்துக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்க வாய்ப்பு இருக்கா, இந்த ஃபோர்காஸ்டிங் விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆனால் இப்போ இணையம் முழுக்கவே நெட்டிசன்ஸ் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறது, ஏன்ப்பா சும்மா தூங்கிட்டு இருக்க அந்த வைரஸ்லாம் எதுக்குப்பா எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு நீங்கள் பார்க்கலாம், ஆனால் காரணம் அதுக்கு ஹெவியாக இருக்குது. போக உங்களுக்கே புரியும். இந்த விஞ்ஞானிகள் குழு தங்களோட ஆய்வு முடிவை இப்போ ஒரு ஜேர்னலில் பிரசுரிச்சிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அலர்ட் அப்படின்ற ஜேர்னலுங்க. அதில் தான் முழுக்க இவங்களோட ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம்தான் உலகம் முழுக்க இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த ரஷ்யாவில் உரைப்பனி பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக இந்த சைபீரியா மாதிரிலாம் கிட்டத்தட்ட 13 புதிய வைரஸஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஜாம்பி வைரஸஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. என்னப்பா இது இப்போ தான் கண்டுபிடிச்சா அதுக்குள்ளே பேர் அப்படின்னு குழம்பாதீங்க. ஆக்சுவலாக பல ஆண்டுகளுக்கு முந்தைய வைரஸஸ்ன்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்களே, அதோட தாக்கம் என்னன்றது பெருசாக அவங்களுக்கு புலப்படாது. ஸோ இதனாலேயே தொன்மை காரணமாகவே ஜாம்பி அப்படின்ற வார்த்தை பதத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி பேஸ் பண்ணி தான் 13 வைரஸஸ்க்கும் அந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த 13மே பார்த்தீங்கன்னா 7 டிஃபரெண்ட் ஏன்ஷியன் சைபீரியன் பெர்மோஃப்ரோஸ்ட் சாம்பிள்ஸ் இருக்குல்ல,
அதில் இருந்து ஐசோலேட் பண்ணப்பட்டது 7லேருந்து 13. ஓகேவா? இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஓன் ஜீனோம் பேட்டர்னாங்க. கொரோனா வைரஸில் நம்ம பார்த்தோம் பாருங்க ஜீனோம் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது, அது எல்லாமே சிமிலாரிட்டி இருக்கும் நிறைய. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் ஓன் ஜீனோம். இட் மீன்ஸ் 13 புதிய வைரஸஸ்க்குமே ஓன் ஜீனோம் இருந்துகிட்ருக்கு. உறைபனி ஏரி ஒன்று இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட யகுட்டியா பகுதியில் இருக்க யூகேச்சி அலாஸ், அங்கே தான் உறைபனி ஏரி ஒன்று இருக்குது. இந்த ஏரியிலையும் இந்த ஆய்வாளர்கள் முழுமையான ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. உறைபனி ஏரினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், முழுக்க முழுக்க ஐஸாக இருக்கும். அது உடஞ்சி கீழே போகிறப்ப தான் தண்ணியே தென்படும். அப்பேற்பட்ட ஏரி. அதுக்கு அடியில் தான் அவங்களோட ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான ஃபைண்ட் அவுட், ஒரு அமீபா ஒன்றுத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு செல் உயிரின்னு சொல்லுவோம் பாருங்க, அதே அமீபா சார்ந்து தான் ஒரு வைரஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இப்போதைக்கு பேர் பாண்டோரா வைரஸ் எடோமா அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த 13 சொன்ன பாருங்க வைரஸஸ், அதில் முக்கியமானது இதுதான். எதுக்காக முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா, இந்த 12 வைரஸஸை விட்டுருங்க, மற்ற 12ஐயும் இதெல்லாம் ஒரு 10,000 வருஷங்களுக்கு பழமையானது, 20,000 வருஷங்களுக்கு பழமையானது அப்படிதான். ஆனால் இந்த பாண்டோரா வைரஸ் எடோமா பொறுத்த வரைக்கும் 48,500 ஆண்டுகள் பழமையானது. இது ஆக்சுவலாக 20 இடங்களில் இந்த குறிப்பிட்ட வைரஸ் அந்த சாம்பிள்ஸை சேகரிச்சிருக்காங்க. அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அவங்க இணைச்சி ஒரு விரிவான ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வின் முடிவில் தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிவீலேஷன் கிடச்சிருக்கு. இட் மீன்ஸ் மனுஷங்களை தாக்குற குணம் இப்போ வரைக்கும் அந்த வைரஸ்க்கு இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எவ்வளோ வருஷங்கள் பழமையானது? 48,500 வருஷங்கள் பழமையானது. ஆனால் இப்போ வரைக்கும் மனுஷங்களை தாக்குற குணம் அதுக்கு இருக்குன்னா எப்பேற்பட்ட வைரஸா அது இருக்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஜாம்பி வைரஸ்னு அதுக்கும் பேர் வந்திருக்குன்னு. ஏன்னா அதுக்கு இன்னொரு பேராக பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ ஆய்வாளர்களோட அடுத்த கட்ட ஆய்வு எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 13 வைரஸுமே தொற்று நோய் கிருமிகளாக மாறுற வாய்ப்பு இருக்கா, இதை சார்ந்த முழுமையான ஆய்வை மேற்கொள்வாங்க. அடுத்த கட்ட ஆய்வு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸோடு இணையும் போது இந்த குறிப்பிட்ட 13 வைரஸஸோட லெவல் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ்னஸ், அதாவது தொற்றுத்தன்மை இருக்குல்ல, இதோட வீரியம் என்னன்றதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த அவுட் சைடு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னால் குழம்பிடாதீங்க, இந்த லைட்டு, ஹீட்டு, ஆக்சிஜன் அண்ட் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் தான் அவுட் சைட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது கூட இந்த வைரஸஸ் பிணையிறப்ப எப்படி இருக்க போகுது, ஒருவேளை அதுக்கு பரவல் தன்மை இருந்தால் அந்த பரவல் தன்மையோட விகிதம் என்னவா இருக்க போகுது, இது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஃபைண்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த 2 முயற்சியில் உலகளாவிய ஆய்வாளர்கள் இப்போ ஈடுபடுறாங்க. 2013ஆம் வருஷம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு நிகழ்த்தப்படுச்சுங்க. இதே விஞ்ஞானிகள் குழுவால், இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க வைரஸை, அதே விஞ்ஞானிகள் குழுவால் இவங்க என்ன பண்ணாங்க, 2013 இதே சைபீரியா பகுதியில் இந்த வைரஸை சார்ந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 30,000 வருஷங்கள் பழமையான ஒரு வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த அளவு வைரஸ் சாம்பிள் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷ குலத்தில் இதுதான் ரொம்ப முன்னாடி. ஓகேவா? இந்த காலங்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா 30,000 வருஷம். ஆனால் இந்த ரெக்கார்டு அவங்களே இப்போ பீட் பண்ணியிருக்காங்க. 30,000 வருஷங்களுக்கு முன்னாடியா? இப்போ பாருப்பா, 48,500 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்க வைரஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இது பெருமிதப்படக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஹைப்போதட்டிக்கல் தான். அதை நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தா கூட அது வெளியே வந்திருக்க தான் போகுது. ஆனால் இப்போ ஆய்வாளர்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ஒரு பெருந்தொற்று ஏற்பட்டதுலேருந்து நம்மளை தற்காத்துக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வைரஸ் சார்ந்து அவங்க எதனா ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த வைரஸ் எஸ்கேப் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா கொரோனா வைரஸ் சார்ந்து மிகப்பெரிய தேரி ஒன்று இப்போ வரைக்கும் வளம் வந்துகிட்டு இருக்கு. அது கான்ஸ்பிரசி தேரியா பல பேரால் பார்க்கப்பட்டாலும் சில பேரால் நம்பப்பட்டுக்கிட்டும் இருக்கு. இந்த வுஹான் லேப்ல ஏதோ ரிசர்ச் பண்ண போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆன அந்த வைரஸ் தான் உலகம் முழுக்கவே போட்டு ஆட்டி படைச்சதுன்னு ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இதுவும் அதே சிமிலாரிட்டியா மாறிடுச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இன்னொரு பெருந்தொற்றலாம் நம்மளால தாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு கிடையாது. கடந்த ஜூன் மாதம் 2011ஆவது வருஷம் இந்த ஜாம்பி வைரஸ் அப்படின்ற பேரை மனுஷகுலம் பெருசாக கேட்க ஆரம்பிச்சது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெருசாக கேட்க ஆரம்பிச்சது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரஷ்யாவோட சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே அவங்கள ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வைரஸ் சார்ந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. வேற எந்த வைரஸோ இல்லை, இதே ஜாம்பி வைரஸ் சார்ந்து. இந்த ஆய்வோட முடிவில் அவங்க ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டாங்க. எப்போ? 2011. அதாவது ஆர்க்டிக் இருக்குல்ல, அந்த பகுதியில் 24,000 ஆண்டுகள் பழமையான வைரஸ் ஒன்று உயிர் தெழுந்துடுச்சு அப்படின்னு அறிவிச்சாங்க. 2011 அறிவிச்சிருக்காங்க. இந்த வைரஸோட இந்த வருஷங்கள் பேஸ் பண்ணி பார்த்தா 24,000 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 48,500 ஆண்டுகளுக்கு முந்தைய வைரஸ். இந்த எல்லா வைரஸும் இணைக்கிற ஒரு புள்ளி என்ன தெரியுது அவங்களுக்கு? பனிப்பிரதேசங்கள், பனிக்கட்டி சூழ்ந்த அந்த உறைப்பனி சூழல் மட்டும்தான். அதுக்குள்ளே இவ்வளோ வருஷமாக அமைதியாக இருந்த ஒவ்வொரு வைரஸும் இந்த குளோபல் வார்மிங் காரணமாக பனிக்கட்டிகள் உருக உருக மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஜாம்பி வைரஸஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இந்த ஜாம்பி டிசீஸ் இதை பற்றியும் பேசிடலாம். இது ஏதோ பரவ போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க, ஆல்ரெடி பரவுச்சு. கடந்த ஏப்ரல் மாதம், இந்த வருஷம் கடந்த ஏப்ரல் மாதம் கனடா கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. நம்ம நாட்டு மக்கள்லாம் யாரும் மான் இறைச்சியை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம், கனடாவில் இருந்த வன விலங்குகளுக்கு ஜாம்பி டிசீஸ் பரவுச்சு, ஜாம்பி நோய் தொற்று. ஓகேவா?
இந்த நோய் தொற்று பரவி விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷனுக்கு எங்கேருந்து வந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் கனடா கவர்மெண்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மான் மாதிரியான உயிரினங்கள் இருக்குல்ல, அதுக்கிட்ட தான் அதிகமாக பரவி இருந்துச்சு. இந்த ஜாம்பி டிசீஸ் விலங்குகளை பாதிச்சிடுச்சு அப்படின்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னா, இல்லை முதல் விளைவு மூளைக்கும் உடம்பு இயக்கத்துக்கான தொடர்பு இருக்குல்ல, அது அப்படியே துண்டிக்கப்படும். லிட்டராக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா தான் நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்துருப்பீங்களே, இந்த ஜாம்பிஸ்னு சொல்லிட்டு பேய் மாதிரி உருவத்தில் எல்லாருமே ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. லிட்டரலாக அதே மாதிரி தான். மூளை சொல்கிறத உடம்பு செய்யாது. மூளை சொல்கிறதே சரியான அதிகம் போது தெரியாது, அந்தளவுக்கு குழப்பம் ஏற்படும். இது ஒன்று. ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பாடியில் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, உணர்ச்சிகள் சுத்தமாக இருக்காதான். இந்த வலிக்கிறது, மேலே யாருன்னா வெட்டினா கூட அது வலி தெரியாமல் இருக்கிறது, இது போல தான் இந்த விலங்குகள் பிஹேவ் பண்ணுமா. மூணாவது விஷயம், பசின்ற ஒன்று சுத்தமாக இருக்காதான். அதில் இன்னொரு முரண்பாடு பார்த்தீங்கன்னா, அதீத பசி எடுக்குமா. ஒன்று இல்லாமல் இருக்கும், இல்லை உச்சக்கட்ட அளவில் இருக்கும். இந்த 3 விஷயங்களையும் டாம்பி டிசீஸ் சார்ந்த விளைவுகளை வகைப்படுத்துகிறாங்க ஆய்வாளர்கள். அண்ட் இதோட பரவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணியும் பரவுமா. கொரோனா ஹாஸ்பிட்டலில் பரவச்சு பாருங்க. அதே மாதிரி உடல்லேருந்து வெளியேற நீர்களாக இருக்கட்டும், திரவங்கள் இருக்குது பாருங்க, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். திசுக்கள், அசுத்தமான உணவு. அதாவது ஏற்கனவே ஜாம்பி டிசீஸால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு விலங்கை இன்னொரு விலங்கு சாப்பிட்றப்ப அது உடம்புலே டிரான்ஸ்மிட் ஆகுதான். இது வரைக்கும் மனுஷனுக்கு பரவனதில்லை. இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசுவாசமான அப்டேட்டு. இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஜாம்பி டிசீஸ் மனுஷன் தாக்குச்சுன்னு வரவே இல்லை. ஓகே, வருஷத்துக்கு 7000 to 15000 விலங்குகளுக்கு இந்த ஜாம்பி டிசீஸ் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறேன். ஆனால் சமீபத்தில் நம்மளுக்கு பெருசாக தெரிய வந்துச்சு. இது வருஷம் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜாம்பி டிசீஸ் விலங்குகள் சார்ந்து, இன்னொரு பக்கம் சைபீரியாவில் இப்போ ஏற்பட்ட கண்டுபிடிப்பு 48,500 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த ஜாம்பி வைரஸ்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்குறோன்னா ஒரு பெரிய கிளைமேக்ஸ் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னு தான் நம்மளை சிந்திக்க வைக்குது. ஓகே, ஒரு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டை பற்றியும் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். இதை பற்றி நம்மளே முந்தைய வீடியோக்குள்ள சொல்லியிருந்தோம். இந்த அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம் இருக்குல்ல, பென்டகன், இவங்க பயன்படுத்தி இருந்த ஒரு ஆவணம் சமீபத்தில் லீக் ஆனதா ஒரு பெரிய செய்தி, வேர்ல்டு வைட் பெரிய நியூஸாக வளம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா CONOP 8888, அதாவது CONOP 8888. இந்த டாக்குமெண்ட் பென்டகனுக்கு சொந்தமானதாக கருதப்பட்டுச்சு. 3 பகுதிகளாக 31 பக்கங்களை கொண்டதான் அந்த மிகப்பெரிய ஆவணம். இது ஆக்சுவலாக எதுக்கான திட்டமிடல்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மனுஷனுக்கு ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு அப்படின்னா நாம் எப்படி மனுஷ குலத்தை தற்காத்துக்கிறது, லிட்டரலாக ஹாலிவுட் பேஸ் தான் இதுவும், எப்படி நம்ம தற்காத்துக்கிறதுன்னு முழுக்க எல்லா திட்டங்களையும் இதில் வகுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் தான் சமீபத்தில் லீக் ஆயிருந்துச்சு. இந்த ஜாம்பி வைரஸ் பரவல் மனுஷன் சார்ந்து ஏற்படுச்சுன்னா அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், இப்படி ஏற்பட்டால் அந்த பரவலை எப்படி தடுக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, நிலைமை கையை மீறி போயிடுச்சுன்னா ராணுவ நடவடிக்கைகளை எப்படி நம்ம கட்டவிழ்த்து விட்டுறது, இந்த எல்லா தகவல்களையும் இந்த டாக்குமெண்ட் ஒருங்கே உள்ள வச்சிருந்துச்சான். இப்போ ஏற்பட்ட டாக்குமெண்ட்ல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த பென்டகன் சார்ந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க சைபீரியாவில் தான் பலமுறை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்களாம் இந்த வைரஸ் சார்ந்து. ஏன்னா இப்போ இருக்க ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட ரொம்ப பழமையான பனி சார்ந்த நிலப்பரப்புகளில் ரஷ்யா முக்கியமான இடத்துல இருக்கிறது, அதுவும் சைபீரியா அதில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அதிகப்படியாக நிலப்பரப்பு கொண்ட நாடு எதுன்னு நினைக்கிறீங்க? எஸ், ரஷ்யா தான். அப்பேற்பட்ட நாட்டில் அப்போ எவ்வளோ ரகசியங்கள் அந்த நிலங்களுக்கு அடியில் புதஞ்சிருக்கு, யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட நோய் கிருமிகள் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வத்தில் தான் சைபீரியாவில் இந்த பென்டகன் சார்ந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்களாம். இந்த எல்லா தகவல்களும் அந்த டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. அமெரிக்காவும் அப்போ இந்த விஷயத்தில் விழிப்போடு தான் இருக்குன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, ஒரு ஹாலிவுட் படம் எதனா ஒன்று வருது, அது அப்படியே நிஜத்தில் நடக்கிற மாதிரி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நடக்குது. இதில் பல படங்களை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். நம்ம அன்றே கணித்தார் உலக நாயகர்கள் எங்கள் ஹேஷ்டாக் ட்ரெண்டாக பாருங்க, இதெல்லாம் என்னங்க ஹேஷ்டாக். அங்கே ஹாலிவுட் படம்லாம் அப்படியே நிஜத்தை கொண்டு வர மாதிரி ஒரு படமும். இதேமாதிரி ஜாம்பி சார்ந்து நிறைய படங்கள் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இருக்க ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏன்ப்பா அதுவும் உண்மையான புதுன்ற பயம் தான் இப்போ நம்மளுக்கு ஏற்படுது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அதாவது நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏதோ இந்த பனிக்கட்டிகளுக்கு இடையில பல ஆண்டுகளாக உறங்கிட்டு இருக்க இந்த வைரஸ்லாம் இந்த பனிக்கட்டி உருகல் காரணமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிலத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வைரஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கலாம் நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் முன்வைக்கிற கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பகுதியில் எந்த அளவுக்கு இந்த நோய் தொற்று கிருமிகள் பாதிப்பு இருக்கோ அதே மாதிரி விண்வெளியிலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேற்கோள அவங்க எந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா, நிலவில் முதல்ல காலடி எடுத்து வச்சார் பார்த்தீங்களா நீல் ஆம்ஸ்ட்ராங், இவர் நிலவு பயணத்தை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்புகிறப்ப எடுத்ததுமே ஒரு வரவேற்கிறதுக்கு பயங்கரமாக ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலை. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அவர் அந்த மேலே போட்டுருவார் பாருங்க விண்வெளி உடை, இதோடவே ஒரு அறையில் தனிமைப்படுத்தப்படுறாரு. இந்த குவாரண்டைன் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து சூட்டு முழுக்கவே
கிருமி நாசினியை ஃபுல்லா அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஏலியன் ஆப்ஜெக்ட் எதனா உள்ள வந்துருமோ, அதாவது நம்ம கிரகத்துக்கு தொடர்பு இல்லாத கிருமி ஒண்ணு உள்ள வந்துருமோ, நிலவுல இருக்க கிருமி இங்க வந்துருமோன்ற பயத்துல தான் அவங்க இவ்வளவு தூரம் கிளீனிங் ப்ராசஸை முன்னெடுத்தாங்க. அந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் சார்ந்த பல விழாக்களை மேற்கொண்டிருந்தாங்க. மனுஷ குலத்தோட மிகப்பெரிய வெற்றி சாதனை அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்துல கூட ஆய்வாளர்கள் பயந்தது இந்த ஜாம்பி வைரஸ் சார்ந்து இருக்கலான்னு ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல ஆய்வாளர்களால இந்த கூற்றை நம்பப்பட்டுக்கிட்டும் இருக்கு. ஸோ பூமியில மட்டும் இல்ல, விண்வெளி சார்ந்தும் நமக்கு ஒரு கண்ணு இருக்கணும்ன்றது இங்க தெளிவா தெரியுது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.